வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு நேயர் வந்து பெடல் வந்து கீழே வச்சு அதை வீடியோஸ் எடுத்து காட்டுங்கன்னு சொன்னாங்க. எப்படி ப்ரெஸ் பண்ணணுங்கிறத அவங்களுக்காக இந்த வீடியோஸ் எடுத்து போடுறேன். என்னோடய மிஷின் வந்து ஸ்டிச் மேஜிக்குங்க, உஷா கம்பெனி ஸ்டிச் மேஜிக்குங்க என்னோடது. அதுக்கு இப்போ எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பெடல் இந்த மெத்தடில் தாங்க இருக்கும், மாறி வராது. இப்போ இதில் நம்ம எப்படி வச்சு ப்ரெஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் இப்படி எல்லா காலையும் இங்கே வச்சு அமுத்தக்கூடாதுங்க. போக அமுத்தினாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம சும்மா லைட்டாக இங்கே ப்ரெஷர் பண்ணாலே போதும். நமக்கு பவர் தானே, இப்படி அமுத்தினாலே போதுமானது. நீங்கள் எல்லா காலையும் வச்சு இப்படி அமுத்தினா தான் ஓடுங்கிறது இல்லை. இங்கே வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதுமானது. ஏன்னா பவர் தானே, நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து இப்படி நீங்கள் ஃபுல் காலையும் வச்சு அமுத்த வேணாம். லைட்டாக இப்படி அந்த எட்ஜில் ஃபிங்கர் வச்சு அமுத்தினாலே போதுமானது. இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி இப்படி நவருங்க. அது நகராமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது தள்ளாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, சின்னதாக கிளாத்து வேஸ்ட் கிளாத்தில் இந்த மாதிரி இந்த இடத்துல அடியில் ஒரு பில்லோ மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் டைல்ஸில் வச்சாலோ இதில் வச்சாலோ இது மூவ் ஆகாது. நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது மூவ் ஆகாது. இல்லைன்னா இந்த மாதிரி இந்த டேபிள் இருக்கு இல்லைங்களா, இப்படி வச்சுக்கோங்க. அப்போ அது நகராது. நமக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே போகாது. அது அவ்வளோதான். இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். பவர் தான் அது இது பண்ண போகுது. லைட்டாக அந்த ப்ரெஸ் நம்ம கொடுத்தோம்னா போதுமானது. இதை வந்து ஃப்ராங்க் கேட்டிருந்தாங்க ஒரு லேடி, அவங்களுக்காக இதை எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இதில் பெடலில் சொல்கிறதுக்கு எதுவும் எனக்கு தெரியல. இதை பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் பார்த்துட்டு ஓகேவான்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ராங்க். இந்த வீடியோஸை பார்த்துட்டு இதுக்கு மேலே இல்லை வேறு ஏதாவது சொல்லணுமாஇருந்தாலும் சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வீடியோஸை பார்த்துட்டு. தேங்க்யூ.